So good evening to all. I think the slide is visible. Am I audible? Please. Audible and visible, sir. Okay, ma. Thank you. Thank you. Okay. So last class number rearrangement பார்த்தோம். So next is a Wittig rearrangement. Wittig rearrangement. Okay. So Wittig rearrangement வேற Wittig reaction வேற ரெண்டு totally is different. It's a rearrangement. Okay. உங்க சிலபஸ்ல வந்து Wittig நேம் ரியாக்ஷன் Wittig ரியாக்ஷன் கிடையாது சிலபஸ்ல இல்லை. பட் Wittig rearrangement is there. Okay. ஸோ என்னன்றது பார்ப்போம். ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் benzyl and allyl ethers rearrangement of a benzyl and allyl ethers with a strong base such as phenyllithium or sodamide. So it's got a strong base. Sir, Yes, tell me. sir, never rearrangement overங்களா சார்? அது முடிஞ்சதுப்பா. அது முடிச்சுட்டு தான் அடுத்து வந்து. Okay sir. Thank you. So the rearrangement of benzyl and allyl ethers with a strong base. Okay. So such as phenyllithium, sodamide, potassiumide is known as Wittig rearrangement. For example, benzyl phenyl ether on treatment with the base sodamide or phenyllithium strong base at 100 degrees centigrade gives benzidrol. Use benzidrol. So for example, benzyl phenyl ether PHCH2. It's a benzyl. It's a phenyl ether with a strong base. So either we can add sodium itself or phenyllithium or sodamide or potassiumide like so on. Okay. The product will be CHOH PH. So this is called benzidrol. This is called benzidrol.
Okay. So the mechanism very simple. Usually அங்க ஃபாலோ பண்ற மெக்கானிசம் வந்து ரேடிக்கல் மெக்கானிசம், ஜென்ரலி ரேடிக்கல் அயான் பேர் மெக்கானிசம் பேரு. PH CH2 OPH. இந்த கார்பனுக்கும் பென்சைல் இருக்கக்கூடிய கார்பனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கு இடையில வந்து ஜென்ரலா ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பேஸ் போட்ட உடனே என்ன ஆகுன்னா, ஃபெனைலித்தியம் பேஸ் போட்டீங்கன்னா, எதுக்காக இங்க நம்ம ஸ்ட்ராங் பேஸ் போடுறோம் அப்படின்னா, பக்கத்துல எதுவும் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் கிடையாது. சப்போஸ் இங்க ஒரே ஒன்று பென்சைல்ல மட்டும்தான் புரோட்டான் இருக்கு இல்லையா, அந்த புரோட்டான் தான் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ கீட்ட குரூப்போ எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா நார்மல் பேஸ் புரோட்டானை ரிமூவ் பண்ணும், மோர் அசிடிக்கா இருக்கும். பட் இங்கே ஆக்சிஜன் இருக்கனால புரோட்டான் ரிமூவ் பண்ணுறது டிஃபிகல்ட். நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த புரோட்டான். ஸோ தர்ஃபோர் வி நீட் எ ஸ்ட்ராங் பேஸ். அப்போ அங்கே கார்பேனியான் ஃபார்ம் ஆகும். கார்பேனியான், அந்த கார்பேனியான் என்ன ஆகுன்னா, ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய லோன் பேர் ஒரு எலக்ட்ரான் இது சேர்ந்து அயன் ரேடிக்கல் பேரா ஃபார்ம் ஆகும், ரேடிக்கலா ஃபார்ம் ஆகும் அந்த இடத்துல. ஓகேவா? அப்ப அடுத்த ஸ்டெப்ல இந்த ரேடிக்கலும் ஆக்சிஜன் இந்த பக்கம் இருக்கிற ரேடிக்கலும் கம்பைன் ஆயிடும். ஓகே, ஸோ தர்ஃபோர் வி கால்ஸ் எ ரேடிக்கல் பேர் மெக்கானிசம் அர்த்தம். ஸோ பாருங்க, PHCH புரோட்டான் எடுத்துக்கிச்சுன்னா நம்ம இது கார்பேனியானா போடுவோம், கார்பேனியான். அடுத்தது ஆக்சிஜன் இருக்கு, ஃபெனைல் இருக்கு இல்லையா. அந்த இது ஆக்சுவலா எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இந்த பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா, இது பாருங்க ஒரு புரியுதுக்காக திரும்புறேன். PHCH, இந்த அயன் வந்து இட்ஸ் இந்த பாண்ட் வந்து ரெண்டு ரேடிக்கலா ஆக்சிஜன். ஸோ இந்த பாண்டு ஃபெனைல் ரேடிக்கல், இந்த பாண்டு பிரேக் ஆகிடுச்சுன்னா ஆக்சிஜன் ஃபெனைல் இருக்கு இல்லையா. ஏன்னா யூஸ்வலா டபுள் பாண்ட் இருக்கிறது சிங்கிள் பாண்டுன்னா வீக்கா இருக்கும். அப்போ இது ஒரு ரேடிக்கல், இது ஒரு ரேடிக்கல் ஃபார்ம். ஓகே சார். அப்ப இந்த இதுவும் சேர்ந்து பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும், சி டபுள் பாண்ட். அது போல இங்க ஒரு ரேடிக்கல் இருக்கு இல்லையா. ஸோ அப்ப திஸ் ஃபெனைல் ரேடிக்கல், திஸ் இஸ் அ ரேடிக்கல் என்ன ஆகுன்னா கம்பைன் ஆயிடும். PH இங்க ஒரு ரேடிக்கலும் இந்த ரேடிக்கலும் கம்பைன் ஆயிடும். ஓகேவா? அப்ப யூ சி தட், ஸோ திஸ் இஸ் கால்டு ரேடிக்கல் பேர் மெக்கானிசம் பேர். radical pair mechanism. Okay, then இப்போ அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, PH கார்பன் இருக்கு, கார்பன். இப்போ இந்த கார்பன்ல இந்த ஃபெனைல் கனெக்ட் ஆயிடும், PH CH. அண்ட் இந்த ஹைட்ரஜன் ஒரு ரேடிக்கலும் அது சேர்ந்து OH மாறிடும், OH. அந்த கார்பனோட ஃபெனைல் சேர்ந்து. ஓகே, ஸோ திஸ் இஸ் வி கால்ஸ் எ ப்ராடக்ட். ஸோ இந்த பாண்டு மைக்ரேஷன் ஆகுது, ஃபெனைல் வந்து இந்த இடத்துல வந்துடுது ரேடிக்கல். ஏன்னா ஃபெனைல் ரேடிக்கலாக ஃபார்ம் ஆகி இங்கே வந்து கார்பன்ல கனெக்ட் ஆகிடுது. அப்போ மீதி இருக்குது OH, PH CHOH. ஸோ திஸ் டைப் ஆஃப் radical mechanism which is called Wittig rearrangement. Okay, it's not Wittig reaction, Wittig rearrangement. Okay, அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேஸ் போடும்போது எங்க புரோட்டானை ரிமூவ் பண்ணணும்ன்றதை பார்த்துக்கணும். மீதி இருக்கிறத கொண்டு வந்து இந்த கார்பன்ல கனெக்ட் பண்ணிடணும், அவ்வளவுதான் வித்தியாசம். Okay, then so let's move to next page. We see some more examples. So இப்போ ஈத்தர்ல நடக்கக்கூடியது, ஸோ மோஸ்ட்லி இது போல பென்சைல் மெத்தில் ஈத்தர், பென்சைல் ஃபெனைல் ஈத்தர், பென்சைல் எத்தில் ஈத்தர். ஏன்னா பென்சைல் ரேடிக்கல் வந்து மோர் ஸ்டேபிள், அதனால அந்த காம்பவுண்ட் So 1 minute previous slide, sir. Okay.
முடியுமா சார்? அது பேஸ் we see some more examples. So இப்போ ஈத்தர்ல நடக்கக்கூடியது. So mostly இது போல பென்சைல் மெத்தில் ஈத்தர், பென்சைல் ஃபெனில் ஈத்தர், பென்சைல் எத்தில் ஈத்தர். ஏன்னா பென்சைல் ரேடிக்கல் வந்து மோஸ்ட் ஸ்டேபிள், அதனால அந்த Excuse me, காம்பவுண்ட். Yes, tell me. The one minute previous slide, sir. Okay. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். Yes. சார் இந்த இடத்துல கார்பானியான் ஃபார்ம் ஆகுறதுக்கு புரியலைங்க சார், கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? அது பேஸ் போட்டா புரோட்டான் ரிமூவ் பண்ணிடுது, அவ்வளவுதான். பென்சைல்ல கார்பானியன் ஃபார்ம் ஆகுது இல்லையா, பேஸ் போட்டிருக்கோம், பேஸ் போட்டா புரோட்டான் ரிமூவ் பண்ணிடும், அவ்வளவுதான். C6H5CH2 C6H5CH2 அதுல இருந்து ஒரு புரோட்டான் ரிமூவ் பண்றோம், அதுக்கு தான் பேஸ் போடுறோம். இதே கீட்டோ குரூப்பா இருந்தா ஃபினைலித்தியமோ இதோ போட தேவையில்லை. நீங்க அது இருந்தா செகண்டரி அமீனே போதுமானது, இல்ல சோடியம் ஹைட்ராக்சைடு போதுமானது. இங்க வந்து கீட்டோ குரூப் இல்லை, அதனால ஸ்ட்ராங் பேஸ் போடுறோம். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். Sir, thank you, sir. ஓகே, இப்ப பாருங்க, இதை நம்ம என்ன செய்யணும்னா, பென்சைல் இருக்கு இல்லையா, பென்சைல் இருக்கு, இந்த பக்கம் மெத்தில் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மைக்ரேட்டரி ஆப்டிடியூடு எது மோஸ்ட் ஸ்டேபிளோ அதுதான் வந்து மைக்ரேட்டரி ஆப்டிடியூடு அதிகம். ஓகேவா? இப்போ பேஸ் போட்டோடனே இங்கே தான் புரோட்டான், நான் அண்டர்லைன் பண்ற இடத்துல புரோட்டான் போயிடும். அப்போ அங்கே ஒரு கார்பானியான் ஃபார்ம் ஆகும். அந்த கார்பானியான் வந்து 2 எலக்ட்ரான் சேர்ந்தது தான் கார்பானியான். இங்க ஆக்சிஜன் இது இந்த பாண்ட் பாருங்க, இங்க இருக்கிறது ஒரு ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஒரு ரேடிக்கலாகவும் இது ஒரு ரேடிக்கலாகவும் ஃபார்ம் ஆகுறதுனால, ஸோ இந்த மெத்தில் ரேடிக்கலோட இந்த மெத்திலோட, ஓகே, இந்த மெத்தில் இருக்கு இல்லையா, ஸோ மெத்திலோட போய் இது இந்த சிஹெச் இருக்கக்கூடிய ரேடிக்கல் வந்து இங்க கம்பைன் ஆயிடும். ஓகே, அப்ப ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜனுக்கு போயிடும். இந்த ஹைட்ரஜன் வந்து மீதி இருக்கக்கூடிய சிஹெச்ஓ அடுத்து பாருங்க, ஸோ மெத்திலோட கொண்டு வந்துடணும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ CS3 this is connect. இப்போ இது போச்சுன்னா மீதி இருக்கு பாருங்க, CS3O CH கார்பானியன். ஓகே, இதுதான் ரேடிக்கல் அயான் பேர்னு பேர். கார்பானியனுக்கு இன்னொரு பேர் ரேடிக்கல் அயான் பேர், 2 எலக்ட்ரான் சேர்ந்தது இல்லையா, அப்போ ஃபினைல். ஓகே, அப்ப இது வந்து மைக்ரேட் ஆயிடும். ஓகே, முன்ன கேஸ்ல அதேதான், பென்சைல் குரூப் போயிட்டு அங்க மைக்ரேட் ஆயிடுது, ரெண்டும் கம்பைன் ஆயிடுது, அதே போலதான். ஓகே, அப்ப என்ன பாருங்க, PHCH ஹைட்ரோலைசிஸ் பண்ணீங்கன்னா ஆக்சிஜன்ல போயிடும். PHCH CS3 அண்ட் மீதி இருக்கிறது OH. ஓகே, அவ்வளவுதான். ஸோ ஆக்சிஜனுக்கு 2 பக்கமும் இருக்கக்கூடிய குரூப்பை வந்து நீங்க ஒன்னா கனெக்ட் பண்ணணும். ஓகே, அவ்வளவுதான். எது எங்க கொண்டு போனாலும் சரி ஒன்னா கனெக்ட் பண்ணிடணும். ஓகே, ஆக்சிஜன்ல OH ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்கன்னா OH, அவ்வளவுதான். இப்போ ரெண்டுமே சப்போஸ் PHCH2 ரெண்டுமே பென்சைன், ஒரு ஈத்தர் காம்பவுண்ட்ல நடக்கக்கூடியது, அவ்வளவுதான். ரெண்டுமே பென்சைன், வெரி சிம்பிள். ரெண்டுமே பென்சைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல புரோட்டான் ரிமூவ் ஆயிடும் பேஸ் போடும்போது, அப்ப இதை கொண்டு வந்து அங்கே கனெக்ட் பண்ணணும். ஓகே, கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ ரிமைனிங் இருக்குது PHCH2O CH கார்பானியான் PH. ஓகே, அப்ப இந்த குரூப் பென்சைல் குரூப்பை கொண்டு போயிட்டு கனெக்ட் பண்ணிடலாம், CHஓட கனெக்ட் பண்ணிடலாம்.
ஸோ இது இங்கே கொண்டு போனால் சரி, அது இங்கே கொண்டு போனால் சரி, அதில் மீனிங் ஒன்று தான். ஓகே, ஸோ என்ன ரெண்டு சிமெட்ரிகள். ஸோ பிஹெச் சிஹெச் ஓஹெச் ஈத்தரை வந்து ஆல்கஹாலாக மாற்றணும். ஓகே, ஸோ whatever the group, you have to convert it. செகண்டரி ஆல்கஹாலுக்கு புரோட்டான் எப்படி சார் வருது? What is that? செகண்டரி ப்ராடக்ட்ல செகண்டரி ஆல்கஹாலுக்கு ஹைட்ரஜன்ஸ் எப்படி சார் வருது? செகண்டரி ஆல்கஹாலுக்கு செகண்டரி ஆல்னா ஹைட்ரஜன் இருக்கும். டெர்ஷரிக்கு தானே ஹைட்ரஜன் இருக்காது. சார் இப்போ செகண்டரி ஆல்கஹால் எப்படிங்க சார் அது ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லுங்க சார். இல்ல இங்க இருக்கு பாருங்க, சிஹெச் இருக்கு பாருங்க, கார்பேனியன்ல சிஹெச் இருக்கா? ஆமாங்க சார். அதான் சிஹெச் அங்க போட்டிருக்கேன். சிஹெச் இருக்குங்க சார். ஓஹெச் அந்த ஆக்சிஜனுக்கு ஹைட்ரஜன் எங்க இருந்து சார் கிடைக்குது? நம்ம ஹைட்ரோலிசிஸ் பண்றோம். ஓகே சார். H plus. கிளியர் சார். Yeah, protonation. சார் அந்த ப்ராடக்ட் நேம் Protonation. So we call it pH. One substituent, one alcohol. Okay, wow. So 1,2 diphenyl ethanol. Ethanol 1,2 substituent diphenyl. ஓகே. Suppose this is one. What is the product? Okay. So எங்க கார்பனியன் ரிமூவ் ஆகுதோ அந்த இடத்துல. ஸோ மேலே ஃபர்ஸ்ட் கேஸ்ல மெத்தில் பார்த்தோம், அங்க ஜஸ்ட் இஸ் ப்ரொபைல், அவ்வளவுதான் வித்தியாசம். CH மீதி இருக்கிறது 1 2 3 ப்ரொபைல், அவ்வளவுதான். இதுக்கு migratory aptitude, the migratory aptitude is in the order, migratory aptitude order. So allyl benzyl, ஏன்னா ரேடிக்கல்னா இந்த ரேடிக்கல்லாம் மோஸ்ட் அப்படின்றது allyl benzyl. methyl ethyl, அதுக்கப்புறம் பேராநைட்ரோஃபினைல். கார்பேனியன் ரேடிக்கல் அயான் பேர் கார்பேனியன்றதுனால அல்லைல் கார்பேனியன் பென்சைல் கார்பேனியன்லாம் ஸ்டெபிலிட்டி இதாக இருக்கும். மெத்தில் அதே போல தான், மெத்தில் எத்தில். இப்போ டெர்ஷரி பியூட்டைல்னா டெர்ஷரி பியூட்டைல் காட்டிலும் மெத்தில் கார்பேனியன் மோர் ஸ்டேபிள். ஸோ அந்த ரேடிக்கலாக ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஃபினைல கம்பேர் பண்ணும்போது பேராநைட்ரோஃபினைல்னா ஏன்னா கார்பேனியானுக்கு பேராநைட்ரோஃபினைல் தான் மோர் ஸ்டேபிள் கார்பேனியானுக்கு, அதனால ஃபினைல காட்டிலும் மேக்னெட் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ கார்பேனியான் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதுன்னா டெர்ஷரி பியூட்டைல காட்டிலும் திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள் மெத்தில் இல்லையா. ஸோ அந்த ஆர்டர் ஞாபகம். ஸோ இது போல எவ்வளவு வேணா எக்ஸாம்பிள் எழுதலாம். ஓகே, சப்போஸ் காம்பவுண்ட் ஈத்தரா இருந்துச்சுன்னா நீங்க செய்ய வேண்டியது 2 கார்பனையும் கனெக்ட் பண்ணிடணும். ஓகே, 2 கார்பனையும் கனெக்ட் பண்ணிட்டு OH போட்டணும். ஓகே, 2 கார்பனையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட்ல ஸோ ஃபர்ஸ்ட் இல்லை பேஸ் போட்டோடனே ஒரு ப்ரோட்டீனை ரிமூவ் பண்ணணும், மீதி அப்படியே கனெக்ட் பண்ணணும். இது 2 அப்படியே இந்த கார்பனை கனெக்ட் பண்ணிடணும், அவ்வளவுதான். எல்லா இதுலயுமே இந்த கார்பனை இப்படி கனெக்ட் பண்ணணும். பேஸ் ரிமூவ் பண்ணோடனே கார்பனை கனெக்ட் பண்ணிட்டு அப்புறம் OH போட்டுடணும். ஓகே, so next old free arrangement.
ஸோ இது என்னன்னா நம்ம ஏற்கனவே கார்பீன் இன்டர்மீடியட்ஸ் பார்க்கும்போது பார்த்துருப்போம் நோட்ஸில். ஸோ தி alpha diazoketones undergo rearrangement with the elimination of nitrogen in the presence of silver oxide to form ketene. So this is known as Wolff rearrangement. Okay, so let's see the reaction. In the diazoketone, alpha diazoketone. Okay, நம்ம வழக்கமா CH2N2 சொல்லுவோம். CH2N2 சொல்லுவோம், டைசோமீத்தேன். ஓகே, அதே போலதான் CH2N2. ஓகே, அது அந்த CH2N2ல பக்கத்துல அசைல் குரூப் இருக்கக்கூடியது. ஓகே, இந்த பக்கம் டபுள் பாண்ட் இருக்கிறது பதில் அங்கே சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால இதை சார்ஜாக போட்டிருக்கோம். இந்த டைசோகேட்டோன்ல இப்போ ஹீட் பண்ணும் பொழுது ஸோ நைட்ரஜன் எலிமினேட் ஆகிடும். இந்த பவுண்டு பிரேக் ஆகிட்டு இது எலிமினேட் ஆகிடும். அப்போ இது பிரேக் ஆனால் இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வரும் இல்லையா? அப்போ இந்த ஆர் குரூப்பு எலக்ட்ரானோட இங்கே வந்து சேர்ந்துடும் பிரேக் ஆன பிறகு. ஓகேவா? அப்ப என்ன பாருங்க, ஆர் அப்ப பாருங்க அப்படியே நைட்ரஜன் வெளியே போயிடுச்சு. அப்ப ஆர் குரூப் மைக்ரேட் ஆகுது. அப்ப மீதி இருக்கிறது பாருங்க ஆர் சிஹெச். ஓகே, டபுள் பாண்ட். ஓகே, இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆயிடும். அப்ப டபுள் பாண்ட் சி, double bond O. Okay, so this is because a ketene. Okay, ketone முன்னாடி double bond இருக்கு, ketene. Okay, it's similar like isocyanate. நம்ம சொல்லுவோம் இல்லையா, isocyanate. R N double bond C double bond O, isocyanate. Okay, அதே போல isocyanate போல இது வந்து this is because a ketene. நம்ம எப்படி ஐசோசைனேட் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னா நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணால் பிரைமரி அமீன் கிடைக்கும், ஆல்கஹால் போட்டால் கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். அது போல் இதுலேயும் we can get various compound. For example, if you had alcohol ஆட் பண்ணீங்கன்னா ஸோ RCH2 COOR. ஓகே, OH RCH OR மைனஸ் வந்து இங்கே சேர்ந்துடும், CO கிட்ட சேர்ந்துடும்.
H வந்து இங்க CHல சேர்ந்துடும் RCH2CO. ஓகே, ஏன்னா இது அயனைஸ் ஆகும்போது RO மைனஸ் பிளஸ் H பிளஸ் ஆயிடும். ஓகே, O மைனஸ்ன்றது நியூக்ளியோஃபிலிக் அடிஷன், CO குரூப்ல போய் ஆட் ஆயிடும் OR. H வந்து இந்த பக்கம் ஹைட்ரஜன்ல ஆட் ஆயிடும். ஸோ யூ கேன் கெட் ஏ எஸ்டர் காம்பவுண்ட். ஒன்ஸ் வி கெட் ஏ கீட்டின், நம்ம எப்படி ஐசோசைனேட் கிடைச்சா பிரைமரி அமீன் கார்பமிக் ஆசிட் வேற வேற காம்பவுண்ட் தயாரிக்க முடியுமோ, அதே போல கீட்டின் இருந்துச்சுன்னா we can get a different product. If you add ammonia, you will get a RCH2 CONH2. CONH2 முன்னது போலவே தான், அமோனியால NH2 மைனஸ் அண்ட் H பிளஸ் போது H பிளஸ் ஆட் ஆயிடும். So we get a amide. Okay, similarly if you add water, ஸோ அதே போல தான் OH மைனஸ் வந்து கீட்டோ குரூப்ல போய் ஆட் ஆயிடுச்சுன்னா நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ஆச்சுன்னா இந்த பக்கம் H பிளஸ். ஸோ கெட் RCH2 COOH and acid இல்லையா, you can get a acid. Okay, ஸோ இப்படி வேரியஸ் ப்ராடக்ட் உள்ஃபுல்லும் தயாரிக்க முடியும். ஓகே, ஸோ ஆல் டுகெதர் இந்த ப்ராசஸ் பேரு ஆன் ஏஸ்டர் சிந்தசிஸ் பேர். இதுல இருந்து இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய தொகுப்பு முறைக்கு பேரு ஏஸ்டர் சிந்தசிஸ். கீட்டீன் மட்டும் தயாரிக்கக்கூடியது வந்து which is called Wolff rearrangement. நம்ம எப்படி கட்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல அசைல் குளோரைடுல சோடியம் அசைட் போட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோமோ, அதே போல இங்க ஆசிட் குளோரைடுல இந்த RCOCl ஆசிட் குளோரைடுல CH2N2 டைசோமீத்தேன் போட்டோம்னா RCO குரூப் மேல இருக்கு, இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜனும் Cl மைனஸ் HCl போயிடும், மீதி இருக்குது CHன்னு இருக்கும். பக்கத்துல டபுள் பாண்ட் டைசோமீத்தேன்றது CH2 டபுள் பாண்ட் N2 N இப்படி வரும் டைசோமீத்தேன். ஓகே, இந்த பாண்ட் இங்க இருக்கிறதுனால தான் we call it இப்படி போட்டிருக்கோம். உங்களுக்கு புரியுதுக்காக மெக்கானிஸ்ட்ல வந்து CH2 டபுள் பாண்ட் N டபுள் பாண்ட் N தான். ஓகே, இப்ப ஹைட்ரஜன் HCl போகும்போது மீதி இருக்கிறது இதுதான் நம்ம போட்டுருக்கோம். N N2 போடும்போது இந்த சார்ஜ் இங்க இப்படி வருது இல்லையா, அதுதான் இப்படி இருக்குது. ஸோ இது HCl போயிடும். ஓகே, இந்த புரோட்டான் வந்து HCl போயிடும், அது மேல ஆல்பா டைசோ கீட்டோன் போட்டுருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து அதுக்கு முன்னாடி ஸ்டெப். ஸோ நோ நீட் டு வரி அபவுட் தட் ப்ரீவியஸ் ஸ்டெப். ஸோ இப்போ நம்ம என்ன தெரியணும் அப்படின்னா, நமக்கு காம்பவுண்ட் வந்து ஒரு கீட்டோ குரூப்புக்கு பக்கத்துல டைசோ குரூப் இருந்துச்சுன்னா, கீட்டோ குரூப் பக்கத்துல டைசோ குரூப் இருந்து சில்வர் ஆக்சைடோ ஒரு போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணா என்ன, இந்த ஆர் குரூப் வந்து நைட்ரஜன் பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆயிடும். ஓகே, அதுக்கப்புறம் ஃபர்தரா அந்த ப்ராடக்ட் எல்லாம் கிடைக்கும். ஓகே, லெட்ஸ் see some more reaction. The Wolff rearrangement can be done either thermally reaction நடக்கலாம் or by photolysis. Thermally or photolysis. The Wolff rearrangement
rearrangement is believed to involve the formation of carbene. Okay, இந்த கார்பீன் ரீஅரேஞ்ச்மெண்ட் வழியாக இது ஃபார்ம் ஆகுதுன்றது நம்பப்படுகிறதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்படி நடக்கலாம். ஏன்னா கார்பீன் வந்து ஹைலி அன்ஸ்டேபிள், நம்ம ஐசோலேட் பண்ற அளவுக்கு ஸ்டேபிளா இருக்காது. அது முடியா நடந்திருக்கலாம், கார்பீன் ஃபார்ம் ஆயிருக்கலான்றது. ஓகே, ஸோ when cyclic alpha diisoketones, suppose compound வந்து cyclic இருந்தா alpha diisoketones and cyclic alpha diisoketones, the rearrangement leads to contraction of rings. வளைய குறுக்கும் பேரு ring contraction நடக்கும் அர்த்தம். Okay, then so for example, okay, இது வந்து cyclic. So reaction can be done either by photochemical or what is called thermal. So methanol we use for a solvent purpose. Okay, that's and nucleophilic purpose also. Okay, so methanolங்கிறது இட்ஸ் இந்த இடத்துல நியூக்ளியோஃபைல். ஏன்னா உங்களுக்கு கிடைக்கிறது கீட்டீன் கிடைக்கும் இல்லையா, இந்த கீட்டீன் கிடைக்கும். ஃபர்தரா நீங்க மெத்தனால் போட்டீங்கன்னா இங்க எப்படி ஆல்கஹால் போட்ட எஸ்டர் கிடைக்குது இல்லையா, ஏஸ்டர் சிந்தசிஸ்ல கீட்டீன்ல இருந்து ஆல்கஹால் போட்ட எஸ்டர் கிடைக்குது இல்லையா, அப்ப மெத்தனால் போட்டா மெத்தில் எஸ்டர் கிடைக்கும். அதான் இந்த மெத்தனால். ஓகேவா, இப்ப இங்க என்ன நடக்கு, மைக்ரேஷன் நடக்கும் இல்லையா. ஸோ மைக்ரேஷன் நடக்கும். நீங்க சில்வர் ஆக்சைடு, இதுக்கு பதிலாக சில்வர் ஆக்சைடு போட்டு ஹீட் பண்ணலாம். மைக்ரேஷன்ன்றது என்னது, ஆர் குரூப் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பாருங்க, ஆர் குரூப் கீட்டோ குரூப் பக்கத்துல இருக்கிற ஒரு ஆர் குரூப் வந்து நைட்ரஜன் பக்கத்துல கூடிய கார்பன்ல மைக்ரேட் ஆகணும். ஓகே, அப்ப இது இந்த மைக்ரேட், இப்ப நைட்ரஜன் வெளியே போயிடும், அப்ப இந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும், பாசிட்டிவ் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஸோ பாசிட்டிவ் ஃபார்ம் ஆகும். அப்ப இந்த குரூப் இங்க மைக்ரேட் ஆயிடும். ஓகே, ஸோ அப்ப மீதி இருக்கிறது பாருங்க, அப்ப 5 மெம்பர்ட் ஆயிடுமா, புரியுது. ஓகே, 5 மெம்பர்ட். அப்ப மீதி இருக்கிறது பாருங்க CO இப்படி இருக்கும், CO. அப்ப இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆச்சுன்னா இந்த COல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்ப மீத்தாக்சைடு CH3O H+. அப்ப மீத்தாக்சைடு வந்து அந்த கார்போகேட்டையான் அட்டாக் பண்ணோம். So we get OMe. Okay, so it's a methyl cyclopentane ester. இது cyclopentane ester. Otherwise இப்படி நம்ம கன்வெர்ட்டுக்காக டிரா பண்ணனும், it just make it. Okay, methyl cyclopentane ester. மெத்தனால் போடலன்னா ஜஸ்ட் கீட்டீனோட இருக்கும், மெத்தனால் போடுறதுனால இது. சப்போஸ் வாட்டர் போட்டீங்கன்னா ஆசிட் இல்லையா, வாட்டர் போட்டா ஆசிட். சப்போஸ் இஃப் யூ டு தி ரியாக்ஷன் சில்வர் ஆக்சைடு போட்டும் பண்ணலாம், ஹீட் பண்ணலாம். வாட்டர் போட்டீங்கன்னா என்ன ஆகும், OH இந்த இடத்துல வரும், எஸ்டருக்கு பதிலா OH, OMeக்கு பதிலா OH. So cyclopentane carboxylic acid. So it can be any ring size. Okay, wow. So corresponding நம்ம எந்த ஃபேவர்ஸ்கி ரியாக்ஷன் எல்லாம் பார்த்துருப்போம், எந்த ரிங் சைஸா இருந்தாலும் ஓகேவா, அது போலதான் எந்த ரிங் சைஸ். இப்போ 6 மெம்பர்டா இருந்தா 5 மெம்பர்டு, 5 மெம்பர்டா இருந்தா 4 மெம்பர்டு, 4 இருந்தா 3. ஓகே, ஸோ one more example I will write here.
Okay, you can see here. So heat பண்ணும்போது நைட்ரஜன் வெளியே போயிடும், இந்த குரூப் இங்க மைக்ரேட் ஆயிடும். அப்போ 5 மெம்பர்டு வந்து 4 மெம்பர்டு ஆயிடும். This is a 5 member and you will get a 4 member. Okay, and there is a keto group and you will get a OH. Okay, so you can do similar type of many reactions. Okay, can I move to next slide? Yes, sir. ஸோ எக்ஸாம்பிள் எது வேணா இருக்கலாம். இது மாதிரி ஏகப்பட்ட காம்பவுண்ட் எக்ஸாம்பிள் பண்ணலாம். பட் நீங்கள் மைண்டில் இருக்க வேண்டியது கான்செப்ட். ஸோ இப்படி இருந்தால் சைக்கிளிக் ஸ்ட்ரக்சராக இருந்தால் இப்போ நான் 6 மெம்பர் போட்டிருக்கேன், மேபி ஒரு 7 மெம்பர்டாக இருக்கலாம், 8 மெம்பர்டாக இருக்கலாம். அதோட ரிங் கான்ட்ராக்ஷன் நடக்கணும். மெத்தனால் போட்டால் எஸ்டர் வரும், வாட்டர் போட்டால் ஆசிட், முன்ன அமோனியா போட்டால் சப்போஸ் இந்த இடத்துல அமோனியா போட்டால் அமைடு வரும். ஸோ இப்படி இந்த கான்செப்ட் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது எல்லாமே நியூ ரீஅரேஞ்ச்மெண்ட், ப்ரீவியஸ் டிஆர்பில இல்லாதது. டைனோன் ஃபீனால் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஓகே, என்னன்னா காம்பவுண்ட் வந்து பர்டிகுலரா ஒரு டைப்ல இருக்கணும். சைக்ளோ ஹெக்ஸாடைனோன். ஓகே, சைக்ளோ ஹெக்ஸாடைனோன் அந்த டைப்ல இருக்கக்கூடிய காம்பவுண்ட். ஓகே, ஸோ காம்பவுண்ட்ஸ் in which a cyclohexadienone compounds in which a cyclohexadienone has two alkyl groups in the fourth position. The fourth position undergo an acid treatment. Comma 1,2 migration. Migration of one of these alkyl group is called dienone phenol rearrangement. அதாவது டைனோன் வந்து சப்ஸ்ட்ரேட், அதுல இருந்து ஃபீனாலா மாறக்கூடிய ஃபீனால் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஓகே, so let's see. Okay, the dienone. Okay, it's a dienone. In the presence of an acid catalyst, we call it a H+. Okay, but compounds in which a cyclohexadienone has two alkyl groups. That's important. And the alkyl group. Okay, in the fourth position. மேல இருந்து பாத்தீங்கன்னா fourth position.
undergo an acid treatment H plus. அப்போ 1,2 migration நடக்கும் of one of these alkyl group. ஒரு alkyl group migrate ஆகும். ஓகே, அப்போ 1,2 ஷிஃப்ட்னா என்னது? இந்த மைக்ரேட் ஆகுது பக்கத்துல அடுத்த கார்பனுக்கு போறது தான் 1,2 ஷிஃப்ட். கார்பன் 1ல இருந்து செகண்ட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் சைக்ளோ ஹெக்ஸாடையீனோன். ஓகே, அப்போ 1,2 ஷிஃப்ட்னா இந்த இடத்துல ஒரு குரூப், இங்க இருக்கிற ஒரு குரூப் பக்கத்துல மாறுறதுதான். இப்போ இது இருக்குன்னா இது வந்து இங்க பக்கத்து கார்பனுக்கு மாறினா அது பேர் 1,2 ஷிஃப்ட்னு அர்த்தம். ஓகே, ஸோ தேர்ஃபோர் அப்ப இந்த குரூப் இங்க மாறுது. ஓகே, மாறும் பொழுது ஐ வில் ரைட் ரெசனன்ஸ் மெக்கானிசம் சொல்றேன். காம்பவுண்ட் வந்து ஃபீனால், ஏன்னா அதை டையினோன் ஃபீனால். அப்ப காம்பவுண்ட் வந்து ஃபீனாலா மாறிடும். அப்ப இங்க பாண்டு இப்படி வந்துடும். இது வந்து ஃபீனாலா மாறிடும். இந்த ஆர் குரூப், ஒன் ஆஃப் த ஆர் குரூப் வந்து மாறிடும். ஸோ திஸ் இஸ் ரிகார்ட்ஸ் 1,2 ஷிஃப்ட். 1,2 ஷிஃப்ட் இது நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் ஃபீனால் இல்லையா? ஃபீனால் காம்பவுண்ட். ஸோ we call it a dienone phenol rearrangement. ஸோ மெக்கானிசம் பார்த்தா உங்களுக்கு புரியும். அப்போ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மேபி கொஸ்டின் வந்து இப்படி கொடுத்தா இது என்ன ரீஅரேஞ்ச்மெண்ட்னு கேட்டால் தெரியணும், டைனோன் ஃபீனால்னு. இல்லை கொடுத்துட்டு என்ன ப்ராடக்ட்னு கேட்டாலும் ப்ராடக்ட் எழுத தெரியணும். இப்போ 4th பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மைக்ரேட்டரி ஆப்டிடியூடு, ஓகேவா? ஒரு மைக்ரேட்டரி ஆப்டிடியூடு அந்த குரூப்பை அங்கே ஷிஃப்ட் பண்ணணும். இப்போ 4th பொசிஷன் ஒரு ஃபினைல் இருக்கு, ஒரு ஆல்கைல் இருக்குன்னா ஃபினைல ஷிஃப்ட் பண்ணணும். ஓகே, அது போல ஏதாவது ஒன்று ஷிஃப்ட் பண்ணணும். So let's see the mechanism. Mechanism. Okay, so this is a dienophenol. Oxygen has a 2 lone pair of electron. H plus acid போடுறோம். RR. இப்போ H plus போட்டால் என்ன ஆகும்? ஆக்சிஜன்ல கூடிய லோன் பேர்ல H plus ஆட் ஆயிடும். ரிமைனிங் இருக்கிறது ஒரு லோன் பேர். ரைட்டா? ஸோ அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடும். ஏன்னா ஹைட்ரஜன் வந்ததுனால ஆக்சிஜன்ல பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடும். அப்போ இந்த எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகும். இந்த எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆனோடனே இந்த எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். ஓகே, எப்படி ஷிஃப்ட் ஆகிடும். அப்போ இந்த எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆனோடனே பாருங்க ரெசனன்ஸ், அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் உருவாகும். பாருங்க இங்கே பாசிட்டிவ் ஆகிடுமா, அந்த எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆனோடனே பாசிட்டிவ் சார்ஜ். Okay, yes. Now we have OH, okay, yeah. Okay, அப்ப இந்த ஒன் ஆஃப் த ஆர் குரூப் இங்க இருக்கு இல்லையா, இந்த ஆர் குரூப் வந்து இதுல மைக்ரேட் ஆயிடும். ஆர் குரூப் மைக்ரேட். OH இருக்கு பாண்ட். ஓகே, ஆர் குரூப் இங்க மைக்ரேட் ஆயிடும். இந்த ஆர் குரூப் அப்ப இந்த இடத்துல இருந்து ஆர் குரூப் மைக்ரேட் ஆனா இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் இல்லையா? இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்ப இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் லாஸ் ஆயிடும். ஓகே, இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஸோ மைனஸ் H பிளஸ். அப்ப இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆயிடும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் புரியறதுக்கு தான், எப்படி நடக்குதுன்றது புரியறதுக்காக. அதர்வைஸ் ஓகே, ஸோ இட்ஸ் கால்ட் தி ஃபீனால். ஸோ 1,2 ஷிஃப்ட் ஆர் குரூப் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு.
ஆர் குரூப் ஷிஃப்ட் ஆயிடும். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம இது பண்ணணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் பக்கத்துல ஆர் குரூப்பை ஷிஃப்ட் பண்ணிட்டா முடிஞ்சது, அவ்வளவுதான். அப்ப இந்த டைப்ல இருக்கக்கூடிய ரீஅரேஞ்ச்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் எது வேணா இந்த டைப்ல இருக்கணும், எந்த காம்பவுண்ட் வேணா இருக்கலாம், இந்த டைப்ல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆல்கலாய்ட் டைப் ஆஃப் காம்பவுண்ட்ல நமக்கு அந்த டைம்ல தோணும், எக்ஸாம் டைம்ல, ஸோ இது டைனோன் ஃபினாலா அப்படின்றது தோணும். ஓகே, தென் இது ஒரு காம்பவுண்ட். ஓகே, இது ஒரு காம்பவுண்ட் டைனோன் டைப். அப்ப இது இந்த போர்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டைனோன். இந்த போர்ஷன் பாத்தீங்கன்னா டைனோன். இதுக்கு ஃபோர்த் பொசிஷன் பார்க்கணும். இதுக்கு ஃபோர்த் பொசிஷன், அதாவது டெஃபினேஷன்ல வந்து ஃபோர்த் இதான் சொல்லியிருக்கோம் இல்லையா, ஃபோர்த் பொசிஷனை நீங்க எந்த பக்கம் வேணா கொண்டு போங்க. இட்ஸ் 1 2 3 இதுதான் ஃபோர்த் பொசிஷன். அப்ப ஃபோர்த் பொசிஷன்ல இருக்கிறது இந்த குரூப் வந்து 1,2 ஷிஃப்ட். 1,2 ஷிஃப்ட்னா இங்க ஷிஃப்ட் ஆயிடும். 1,2 ஷிஃப்ட்னா இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆயிடும். ஓகே, அப்ப therefore the product பாருங்க, அந்த குரூப் ஷிஃப்ட் ஆகுது பாருங்க, இங்க ஷிஃப்ட் ஆயிடும், முன்ன இருந்த இடத்துல இங்க ஷிஃப்ட் ஆயிடும். அப்ப திஸ் இஸ் an alcohol. ஓகே, bond of the shift. Okay, so it's a phenol. Now it's a phenol. It has a dienone phenol rearrangement. Okay, so can I move to next slide? Okay, sir. எங்க கட்டில் மேல வைக்கிற அந்த பக்கம் வையி. Okay, next is Stevens rearrangement. Stevens rearrangement. இது வந்து ஒரு குவாட்டர்னரி அம்மோனியம் காம்பவுண்ட்ல நடக்கக்கூடிய ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட். நம்ம கோப் எலிமினேஷன் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அது போல ஒரு காம்பவுண்டு எலிமினேஷன் நடக்காம ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கிறது. எலிமினேஷன் நடந்தா கோப்பு, ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கிறது ஸ்டீவன்ஸ். ஓகே, a quaternary ammonium salt quaternary ammonium salt in which none of the alkyl group, none எதுவுமே இல்ல, none of the alkyl group is having beta hydrogen, but one of the alkyl group has an electron withdrawing group. Electron withdrawing group beta to the nitrogen atom
undergoes base catalyzed rearrangement. இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கறதுக்கு புரியாத மாதிரி இருக்கலாம். நோ நீட் டு வரி. கீழே ரியாக்ஷன் எழுதும்போது ஈஸியா உங்களுக்கு புரியும். ஓகே. Base catalyzed rearrangement. Base catalyzed rearrangement to yield a tertiary amine. To yield a tertiary amine. Okay. So a tertiary amine on the product. Okay. So this is called the Stevens rearrangement. Okay, then இது ஒரு லிமிட்டட் அப்ளிகேஷன் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒன்லி பர்டிகுலர் காம்பவுண்ட். ஓகே, குவாட்டர்னரி காம்பவுண்ட் அவ்வளவுதான் அதுல இருக்கக்கூடியது தான். ஓகே, ஸோ லெட் சி த ரியாக்ஷன் அண்ட் த மெக்கானிசம். ஸோ C6H5 CO டெஃபினேஷன்லாம் இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். CH2. So nitrogen has a positive charge because of its quaternary compound. CS3, and here is a CH2, PH, and Br minus. Okay, then base catalyzed OH minus. Okay, then. Okay, இப்போ definition பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ இந்த காம்பவுண்ட்ல a quaternary ammonium salt. So this is a positive and negative. It's a quaternary ammonium salt in which none of the alkyl group is having beta hydrogen. The nitrogen la connect ஆயிருக்கிறதுல எதுலயுமே beta hydrogen கிடையாது. Okay, so this is a இது பார்த்தீங்கன்னா alpha hydrogen. It's a alpha hydrogen. So this is also we have a alpha hydrogen. Okay வா, and இந்த பக்கம் பார்த்தாலும் you get a alpha hydrogen. Okay, alpha hydrogen. Okay, so it's undergo என்ன அடுத்தது என்ன பாருங்க, பீட்டா ஹைட்ரஜன். பட் ஒன் ஆஃப் த அல்கைல் குரூப் ஹேஸ் அன் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப். அப்ப இந்த பக்கம் பாருங்க, ஒன் ஆஃப் த அல்கைல் குரூப்ல C6H5CO இருக்கு, எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப். ஓகே, ஹேஸ் அன் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் beta to the nitrogen atom because it's a beta position. Beta to the nitrogen atom undergoes base catalyzed rearrangement to yield a tertiary amine. இதுதான் வந்து ஸ்டீவன்ஸ். ஓகே, ஸோ சப்போஸ் இங்க எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, none of the alkyl group is having beta hydrogen. சப்போஸ் பீட்டா ஹைட்ரஜன் இருந்தா என்ன நடக்கும்? Can you tell me? Reaction is not up. Here is not possible, sir. இல்ல, சப்போஸ் இங்க ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. இப்ப நைட்ரஜன்ல வந்து மெத்தில் குரூப் இருக்கு, நைட்ரஜன்ல மெத்தில் குரூப். சப்போஸ் நைட்ரஜன்ல வந்து எத்தில் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நைட்ரஜன்ல வந்து எத்தில் இருக்கு. That means beta Elimination, sir. Very good. Elimination. எலிமினேஷன் நடக்கும், எத்திலின் வந்து ப்ராடக்டா கிடைக்கும். கரெக்டா? ஏன்னா பேஸ் போடுறோம். ஸோ பேஸ் குவாட்டர்னரி சால்ட் ஆல்சோ இட் செல்ஃப் ஹாஃப்மேன் எலிமினேஷன் நடக்கும். ஓகே, ஹாஃப்மேன் எலிமினேஷன் நடக்கும். ஸோ அதனாலதான் இதுக்கு வந்து அந்த பீட்டா ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது. அப்போ பீட்டா ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா ஹாஃப்மேன் எலிமினேஷன் நடக்கும், இல்லைன்னா இட்ஸ் கால்ட் ஸ்டீவன்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஓகே, அப்ப எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் பீட்டால இருக்கு பாருங்க, எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் பீட்டால இருக்கு. ஓகே, இப்ப இதுல வந்து எந்த புரோட்டான் வந்து ஈஸியா ரிலீஸ் பண்ண முடியுன்றது அடுத்தது. ஓகே, ஈஸியா ரிலீஸ் பண்ண, ஏன்னா பேஸ் போடுறோம் இல்லையா, அப்ப எந்த புரோட்டான். ஸோ நைட்ரஜனுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல பாருங்க பென்சைல், அந்த புரோட்டானும் ஈஸியா ரிமூவ் பண்ண முடியும். ஓகே, பென்சைல. அது மாதிரி இந்த பக்கம் டெஃபினேஷன்ல பாருங்க எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப்னு சொல்லியிருக்கான். அப்ப கீட்டோ குரூப் இந்த பக்கம் இருக்கு இல்லையா, அப்ப திஸ் இஸ் மோர்
easily releasable proton இல்லையா? more acidic means easily releasable proton அர்த்தம். okay, easily releasable. இந்த பக்கம் போகும், but when compare, so இது வந்து எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப். சப்போஸ் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இல்லைன்னா இந்த பக்கம் தான் ரைட் ஹேண்ட் சைட்ல கூடிய கார்பன் தான் புரோட்டான் ரிமூவ் ஆகும். அப்ப இங்க therefore it's a carbanion form ஆகும். so C6H5 CO CH carbanion. okay, so this is the nitrogen. okay, CH to PH. okay, so இந்த பக்கம் இருக்கிற கார்பனியனை காட்டிலும் இந்த எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருக்கிற இந்த கார்பனியன் வந்து மோர் ஸ்டேபிள். okay, so this is otherwise இங்க ஒரு பாசிட்டிவ் இருக்கு இல்லையா? so this is a positive charge, here is a negative charge. so adjacent ஆட்டத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தா அது பேர் இலைடு அர்த்தம். so it acts as an இலைடு intermediate. okay, then so அடுத்த ஸ்டெப்ல என்ன பாருங்க, it's a resonance stabilized. இங்க CO இருக்கு இல்லையா, கார்பனியன். ஸோ இந்த கார்பன் பாண்டு இது ஷிஃப்ட் ஆச்சுன்னா O மைனஸ் இஸ் ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்டு. C6H5 CO மைனஸ் அண்ட் டபுள் பாண்ட் CH N plus CH to PH. so here is a CS3, here is a CS3. okay, then இப்போ பாருங்க இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆன உடனே கார்பனியன் திரும்பவும் கார்பனியன் இஸ் ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்டு கார்பனியன் வந்துடும். இந்த பாண்ட் உடனே கார்பனியன் வந்துடும். ஓகே, அடுத்தது இந்த பாண்டு இங்க கார்பனியன் வந்த உடனே அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும்னா கார்பன். ஸோ இந்த நைட்ரஜன் பாருங்க, இங்க நைட்ரஜன் வந்து பாசிட்டிவ் சார்ஜா இருக்கு. இந்த நைட்ரஜன் இந்த எலக்ட்ரான் எடுத்துக்கும். ஸோ இட்ஸ் பென்சைல் கார்போகேட்டையானாக இந்த குரூப் நான் ரவுண்ட் பண்றேன் பாருங்க, இது வந்து மைக்ரேட் ஆயிடும். ஸோ பென்சைல் வந்து மோர் மைக்ரேட்டரி ஆட்டிடியூட் பென்சைல். ஓகேவா? ஸோ இங்க மைக்ரேட் ஆயிடும். ஓகே, இந்த பென்சைல் வந்து மைக்ரேட் ஆயிடும். எலக்ட்ரான் ரிச்சா இருக்கக்கூடிய கார்பனுக்கு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் வந்து இது வந்து மைக்ரேட் ஆயிடும். நைட்ரஜன் எலக்ட்ரான் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ therefore இந்த பென்சைல் வந்து மோர் மைக்ரேட்டரிங்னால வந்துடும். ஸோ யூ see the product எழுதுறேன், C6H5 CO CH இங்க இருக்கிறது பாருங்க அட்டாச் ஆகுது CH to PH பென்சைல். ஓகே, பென்சைல் மீதி இருக்கிறது பாருங்க, நைட்ரஜன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தது, இந்த எலக்ட்ரான் எடுத்துக்கிட்ட உடனே நைட்ரஜன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இல்லை. இப்போ மீதி ஸோ தட்ஸ் a lone pair and CH3 and CS3. okay, now the nitrogen is this is an amine, tertiary amine. ஒரு பக்கம் மெத்தில், ரெண்டு பக்கம் மெத்தில் இருக்கு, இன்னொரு பக்கம் some group is there. okay, so this is generally called as tertiary amine. okay, அப்ப இந்த மாதிரி ஒரு குவார்டினரி அமோனியம் காம்பவுண்ட்ல பீட்டா ஹைட்ரஜன் இல்லாதப்ப எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருக்கும்போது நடக்க பெறக்கூடிய ரீஅரேஞ்ச்மெண்ட் இஸ் கால்டு ஸ்டீவன்ஸ். ஓகேவா? ஸோ இன் மோஸ்ட் கேசஸ் இந்த பக்கம் பென்சைலா இருக்கும். ஓகே, ஸோ எது வேணா இருக்கலாம், பட் பீட்டா ஏன் பென்சைலா இருக்கும்னு நான் சொல்றேன் அப்படின்னா, சப்போஸ் அங்கே பென்சைலா இல்லாம வேற கார்பன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா எலிமினேஷன் நடக்கும். பீட்டா ஹைட்ரஜன் வந்தாவே எலிமினேஷன் நடந்துடும். இப்போ பென்சைலுக்கு பதிலாக CH2 CH3ன்னு இருந்துச்சுன்னா அப்போ பீட்டா ஹைட்ரஜன் இருக்கு, அப்போ எத்திலீன் ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேவா? அப்போ therefore it should be a benzyl. okay, it should be a benzyl. இப்படி இருக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்படி இருந்து நடக்கூடிய ஸ்டீவன்ஸ் இட் ஹஸ் எ லிமிடெட் அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ இங்கே வேரியேஷன் பண்ணா எங்க வேரியேஷன் பண்ணலாம் அப்படின்னா இந்த பென்சைல் கீட்டோ குரூப் இருக்கு இல்லையா, கீட்டோ குரூப் பக்கத்துல ஃபினைலுக்கு பதிலாக CH3 CO அப்படி இருக்கலாம். ஓகே, அது கூட அந்த இடத்துலயும் பர்டிகுலரா இந்த காம்பவுண்ட் ஏன் கொடுக்குறீங்கன்னா, சப்போஸ் அங்க CH3 CO இருந்தாலும் பேஸ் போடும்போது இந்த புரோட்டானை எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் பக்கத்துல புரோட்டானை ரிமூவ் பண்ணி அங்கேயும் கார்பனியன் ஃபார்ம் ஆகும். அதனாலதான் ஒன்லி பர்டிகுலரா இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்
ஸோ எந்த பீட்டா ஹைட்ரஜனும் வேற எதுவும் கார்பேனியன் ஃபார்ம் ஆகக்கூடாது. எலிமினேஷன் நடைபெறக்கூடிய ஒரு டெர்ஷரி அமீன் உருவாக்கக்கூடிய வினைக்கு பேரு விச் இஸ் கால்டு ஸ்டீவன்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? ஸோ இதுல எதுவும் மோர் அப்ளிகேஷன் கிடையாது. ஸோ இதோட நியூவா இருக்கக்கூடிய ரீஅரேஞ்ச்மெண்ட் எல்லாம் ஓவர். ஓகே, ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நேமிங் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நிறைய நேமிங் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. ரீஅரேஞ்ச்மெண்ட்டோட அதிகமா நேமிங் ரியாக்ஷன்ஸ் தான் புதுசா இருக்கு. ஓகேவா? ஸோ okay, so let's see naming reactions. One or two naming reactions பார்க்கலாம். So naming reactions la one of the new naming reactions, Mukayama reaction, Japanese scientist. So நீங்க முக்காயாமா ரியாக்ஷன் படிச்சாலும் சரி, முக்கியமான ரியாக்ஷன் நினைச்சு படிச்சாலும் சரி, இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா? மேபி கேட்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? பட் எனிவே, so this is one of the reaction. Okay, it's a little bit complicated, the reaction. One or two example நான் சொல்றேன் புரிஞ்சுக்கிற மாதிரி. Okay, so it is an aldol type. It is an aldol type condensation. It is an aldol type condensation in the presence of TiCl4. Okay, அப்ப இந்த ஒரு கேட்டலிஸ்ட் வந்து டைட்டானியம் டெட்ராக்ளோரைட் கேட்டலிஸ்ட் நடக்குது. ஆல்டால் டைப். ஓகே, ஆல்டால் டைப்னா ஒரு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ். உங்களுக்கு ஆல்டால் சிலபஸ்ல இல்ல, உங்களுக்கு தெரியறதுக்காக ஆல்டால் டைப்னா என்ன ஆல்டால் டைப்னு சொல்றேன். ஆல்டால் டைப் ரியாக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் 2 மோல் ஆஸ்டால்டிகைட்டை நம்ம எடுத்துக்கிறோம்னா CH3CHO CH3CHO. ஓகே, ஆல்டால். ஓகே, இது ஆல்டிகைட் 2 மோல் ஆல்டிகைட் எடுத்து நீங்க பேஸ் போட்டா என்ன நடக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பேஸ் போடுறீங்க அப்படின்னா இந்த பேஸ் வந்து புரோட்டானை ரிமூவ் பண்ணிடும். அப்போ உங்களுக்கு கார்பேனியன் கிடைக்கும், CH2 கார்பேனியன் ஆல்டிகைட். திஸ் கார்பேனியன் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள் பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஓகே, இந்த கார்பேனியன் வந்து இட் ஆக்ட் அஸ் எ நியூக்ளியோஃபைல். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணும், இன்னொரு மோல் கார்பன் வந்து இந்த கார்பன்ல அட்டாக் பண்ணும். கார்பன்ல அட்டாக் பண்ணா இது O- ஆயிடும் இல்லையா? ஸோ தேர்ஃபோர் CH3 CO- and CH, இந்த கார்பன் அட்டாக் பண்றது CH2 CHO. ஓகே, இப்படி பண்ணும். அடுத்த ஸ்டெப் ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்கன்னா அது OH மாறிடும். புரோட்டனேஷன் CH3 CH OH and CH2 CHO. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்டு ஆல்டால். இப்போ இந்த எடுத்துக்கிற ப்ராடக்ட் வந்து நீங்க ஆல்டிகைட்ல இருந்து எடுத்ததுனால இது பேர் ஆல்டால். கீட்டோன்ல எடுத்திருந்தா கீட்டால். ஓகே, திஸ் இங்க வந்து ஆல்டிகைட் குரூப்பும் இருக்கு. we have a aldehyde group and alcohol group, therefore we can say aldol type. So இதே போல நடக்கக்கூடிய aldol type condensation in the presence of titanium tetrachloride ஒரு கேட்டலிஸ்ட் முன்னிலையில் நடக்கக்கூடியது முக்காயாமா ரியாக்ஷன். ஓகேவா? ஆனா ஆல்டிகைட் இதே ஆல்டிகைட் போல ஒரு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன், அவ்வளவுதான். இங்க நடக்கிறது போல ஒரு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன், மற்றபடி டிட்டோ சேமான்னு சொல்ல முடியாது, பட் அது போல இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ என்ன இந்த ரியாக்ஷன் அப்படின்னா, on mixing silyl enol ethers அப்ப காம்பவுண்ட் வந்து silyl enol ethers. ஓகே, silyl enolனா சிலிக்கன் காம்பவுண்ட் இருக்கும், அவ்வளவுதான். enol ethers போல silyl enol ethers with an aldehyde
with an aldehyde in the presence of titanium tetrachloride gives a condensation occurred via transition state அங்க ஒரு transit state form ஆகும் via transit state to give the aldol type product via loss of trimethylsilyl chloride. Trimethylsilyl chloride or chloromethylsilane or chlorotrimethylsilane. Okay. So in the reaction pattern, this is called a Mukayama. This is called Mukayama or Mukayama aldol or aldol reaction. So the catalyst வந்து titanium chloride போட்டிருக்கோம். Also எழுதுறேன் பாருங்க. Also stannous chloride also used there. BF3. Okay. Lewis acid, simply say Lewis acid also used. Okay, I will write the mechanism. It's something. It's a complicated போல இருக்கும். ஏன்னா கேட்டலிஸ்ட் போடுறோம், ஆல்டிகைடு ஆட் பண்றோம், சிலைல் ஈத்தர் ஆல்சோ ஆட் பண்றோம். ஓகேவா? ஸோ எல்லாம் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு டிரான்சிஸ்டேட் உருவாயிட்டு ஃபைனலாக ஒரு கார்பன் கப்ளிங் நடக்கும். ஓகேவா? ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன். ஒரு ஆல்டால் டைப் போல. ஆல்டால்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார்பன் ஃபார்மேஷன் நடக்கும் ஆல்டால்ல. ஓகே, ரெண்டு வேற ஆல்டிகைடு உங்களுக்கு பாருங்க, நான் ஒரு மார்க் பண்றேன் பாருங்க, ஒரு கார்பன் நடக்குது, நான் ஒரு மார்க் பண்றது பாருங்க. ஸோ திஸ் இஸ் சிசி பாண்ட். ஒரு புதுசா ரெண்டு ஆல்டிகைடை கனெக்ட் பண்றோம் இல்லையா, கார்பன் பாண்டு. அது போல இங்க கார்பன் பாண்டு நடக்கும். ஓகே, ஸோ கேன் ஐ மூவ் டு நெக்ஸ்ட் லைன்? Okay, sir. Okay.
Okay. So aldehyde and also silyl ether, okay, silyl ether and a catalyst, okay. So in the பார்க்கும்போது on mixing silyl enol ether, silyl enol, ஈன் தான் ஒரு டபுள் பாண்ட் இருக்கும் இல்லையா, enol ether, okay, and catalyst with aldehyde இவ்வளவு இருக்கு. ஓகே, ஸோ ஜஸ்ட் எப்படி நடக்குன்னு சொல்றேன், அப்புறமா எப்படி ஈஸியா பண்ணணுன்றதும் சொல்றேன். இப்ப ஒரு ஈத்தர் இந்த CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH இது எப்படி வேணா போடலாம், ஸ்ட்ரைட்டா போடலாம், ஈத்தரை கீழே போடலாம். ஐ வில் ரைட் ஏதாவது ஒரு மெத்தட். ஓகே, இது சிலைல் ஈனால் ஈத்தர். ஓகே, சிலைல் ஈனால் ஈத்தர், இது பேரு சிலைல் ஈத்தர். ஓகே, சிலைல் ஈனால் ஈத்தர். ஈன் இருக்கு, ஆல். இது எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னா, இங்க வந்து ஃபர்ஸ்ட் இது ஆல்கஹாலா இருந்திருக்கும், ஈனாலா இருந்திருக்கும், OH ஈனாலா இருந்திருக்கும், பிளஸ் நம்ம காம்பவுண்ட் என்னது, குளோரோசிலேன், ட்ரைமெத்தில் குளோரோசிலேன் இல்லையா. ஸோ இது HCl போயிட்டு உங்களுக்கு இந்த காம்பவுண்ட் கிடைச்சிருக்கும். ஓகே, நமக்கு அது தேவையில்லை, பட் ஈனால்ல இருந்து வரக்கூடிய ஒரு சிலைல் ஈனால் ஈத்தர்ஸ். இந்த பர்டிகுலர் ரியாக்ஷனுக்கு தான் இந்த பெயர். ஓகேவா. அனதர் ஆல்டிகைடு. ஸோ மெக்கானிக்ஸுக்காக அது திருப்பி எழுதியிருக்கேன், அதுக்கு அந்த மாதிரி ஒரு ஆல்டிகைடு. ஓகே, இது ஒரு ஆல்டிகைடு. ஸோ CH3 CH2 CHO, CH3 CH2 CHO. ஓகேவா. அதில் எது வேணா இருக்கலாம், சப்ஸ்டிட்யூயன்ட் எது வேணா இருக்கலாம். ஓகேவா. அது சிம்பிள் ஆல்டிகைடா கூட இருக்கலாம், அசிட்டால்டிகைடா கூட இருக்கலாம். இட்ஸ் எ ப்ரோப்பனால்டிகைட். ஓகேவா, இட்ஸ் எ ப்ரோப்பனால்டிகைட். இது ஒரு ஆல்டிகைட் பார்ட். ஆல்டிகைட் பார்ட். ஓகே, அப்போ கேட்டலிஸ்ட் போடுறோம், டைட்டேனியம் டெட்ராக்ளோரைட். என்னன்னா அந்த காம்பவுண்டு குளோரோ ட்ரைமெத்தில் சிலேன் சொன்னோம் இல்லையா. ஓகே, சிலைல் குளோரைடா அது வெளியே வந்துடும் அடுத்த ஸ்டெப்ல. ஸோ ஃபர்ஸ்ட் HCl போயிடும், ட்ரைமெத்தில் குளோரோ சிலேன் வந்து அந்த குளோரைன் இந்த பாண்டு பிரேக் ஆகும்போது திரும்ப அது, ஏன்னா இது கேட்டலிஸ்ட் போல இல்லையா, திரும்ப அது கோ கேட்டலிஸ்ட் மாதிரி வெளியே வந்துடும். ஓகே, எப்படி சார் இது வந்துச்சுன்னா, இங்க பாருங்க, நான் உங்க புரியத்துக்காக எழுதுறேன் பாண்டு, கொஞ்சம் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த ஆக்சிஜன் சிலிக்கன் பாண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சிஜன் சிலிக்கன் பாண்ட் வந்து வீக்கர். அப்போ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஓகே, அப்போ அது பாருங்க, அது கீட்டோவா மாறிடும், அப்போ இந்த பாண்ட், இந்த அல்கின் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்போ இது கார்பேனியானா மாறிடும். இது வந்து கார்பேனியான். ஓகே, இப்போ இந்த ஆக்சிஜன் சிலிக்கன் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆன உடனே சிலிக்கன் இருக்கு இல்லையா, சிலிக்கன் இஸ் அ பாசிட்டிவ். அப்போ நம்ம டைட்டேனியம் குளோரைடு போடுறோம் இல்லையா, TiCl3 டைட்டேனியம் டெட்ராக்ளோரைடு, அதுல ஒரு குளோரின் இருக்கு இல்லையா, இந்த ஒரு குளோரின் வந்து இது வந்து சிலிக்கனோட ஜாயின் ஆயிடும். ஓகே, அதுதான் ட்ரைக்ளோரோசிலேன் வெளியே போயிடுது. ஓகே, அப்ப குளோரின் போயிடுச்சுன்னா அங்க அந்த இடத்துல வேக்கன்ட் சைட் இருக்கும் இல்லையா, அந்த வேக்கன்ட் சைட். அப்ப அந்த வேக்கன்ட் சைட்ல வந்து ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, ஆக்சிஜன் இங்க இருக்கு இல்லையா ஆக்சிஜன். அப்ப இது சார்ஜ்டு ஸ்பீசிஸ் ஆக்சிஜன் O- இருக்கும். இது வந்து டைட்டேனியத்துல வேக்கன்ட் சைட்ல குளோரின் போன உடனே அங்க வந்து கோஆர்டினேட் ஆயிடும், டைட்டேனியத்துல கோஆர்டினேட் ஆயிடும். ஓகே, ஒன்ஸ் ஆக்சிஜன்ல லோன் பேர் வந்து மேல பாருங்க பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிடும், கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிடும். ஆக்சிஜன் O- கார்பன் பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிடும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ்ன்ற இடத்துல இங்க கார்பேனியான் நம்ம ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, கார்பேனியான், வினைல் கார்பேனியான். ஸோ வினைல் கார்பேனியான் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள் இல்லையா. ஸோ இந்த வினைல் கார்பனைல் போயிட்டு இங்க அட்டாக் பண்ணும், இந்த பாசிட்டிவ்ல அட்டாக் பண்ணும். ஓகே, ஸோ அப்ப இங்க இந்த கேட்டலிஸ்ட் சப்போர்ட் பண்ணுது, இந்த ஆக்சிஜன் சிலிக்கன் பாண்ட் பிரேக் பண்றதுக்கு கேட்டலிஸ்ட் ஃபார்ம் ஆகுது. அதே போல இந்த கார்பேனியன் வந்து இட்ஸ் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன், கார்பேனியன் வந்து நியூக்ளியோஃபிலிக் அடிஷன், ஆல்டிகைட்ல அடிஷன் ஆகுது. இந்த நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் தான் நம்ம ஆல்டால் டைப்னு சொல்றது. ஆல்டிகைட்ல முன்ன எப்படி CH2-
அஸ்டால்டிகைட்ல வந்து அட்டாக் பண்ணுச்சோ அது போல இதை அட்டாக் பண்றது. இட்ஸ் கால்டு ஆல்டால் டைப். இதுக்கு வந்து இந்த கேட்டலிஸ்ட் வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகே, இந்த டைட்டேனியம் குளோரைடு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி, ஓகேவா, ஸோ ஆல்டிகைட் எல்லாம் கனெக்ட் பண்ணி இட் ஆக்ட் as a catalyst. ஓகே, அப்ப பாருங்க மீதி இருக்கிறதெல்லாம் இப்ப நீங்க எழுதலாம். ஓகே, மீதி இருக்கிற இதெல்லாம் எழுது. ஸோ வி கெட் யா. அப்படி பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து எழுதலாம். உங்களுக்கு புரியறதுக்காக நான் நம்பர் கொடுக்குறேன். ஏபிசிடின்னு எழுதுறேன். இந்த கார்பன் ஃபார்ம் ஆகுறத நான் ஏன்னு எழுதுறேன். மேல இருக்கிறது பி. ஓகே, பி பிளஸ் ஏபி. உங்களுக்கு புரியறதுக்காக, அதை கனெக்ட் பண்றதுக்காக. ஓகே, தட்ஸ். அப்ப பி கார்பன்ல பாருங்க, பி கார்பன்ல இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகுதுன்னா அது ஒரு கீட்டோனு. ஏ கார்பன் வந்து இங்க ஆல்டிகைட்ல கனெக்ட் ஆயிடுது. ஏ கார்பன் வந்து ஆல்டிகைட்ல கனெக்ட் ஆகுது. ஸோ தேர்ஃபோர் CH3CH2 பாருங்க, சிலைல் பாண்ட்ல பிரேக் ஆனது ஏபி மூணாவது. பாருங்க 1 2, நான் இங்க புரியுதா பாருங்க 1 2. அடுத்து பி கார்பன். ஸோ தட்ஸ் a பி கார்பன். அடுத்தது ஒரு ஷார்ட்கட்டா சொல்லி தரேன், ஜஸ்ட் மெக்கானிசம் புரியுறதுக்காக. பி கார்பன்ல ஒரு கீட்டோ குரூப் இருக்கு. சிலிக்கன் வந்து பாண்ட் பிரேக் ஆயிடுது. ஓகேவா, தட்ஸ். ரிமைனிங் இருக்கிறது அடுத்தது கார்பன் கனெக்ட் ஆகக்கூடியது அடுத்தது. ஸோ இங்க ஏல பாருங்க, ஏல தான் கனெக்ட் ஆகுது. அப்ப இந்த ஏ கனெக்ட் ஆகுது. அது மீதி இருக்கிறது டிரா பண்றேன். ஸோ திஸ் இஸ் ஏல பாருங்க ஒரு மெத்தில் குரூப் இருக்கு. ஐ புட் இஸ் ஏ. அதோட ஆல்டிகைட் கனெக்ட் ஆகுது. ஆல்டிகைட் கனெக்ட் ஆகுது. அது O மைனஸ்னு வருது இல்லையா, ஓ. ஆல்டிகைட்ல மீதி இருக்கிற குரூப் பாருங்க. ஓகே, தட்ஸ். இப்போ உங்களுக்கு புரியும். நான் இங்க எழுதுனா ஏ வந்து கார்பேனே அனுப்புறேங்க. ஏல வந்து ஒரு மெத்தில் குரூப் இருக்கா ஏல, அதுதான் இங்க எழுதியிருக்கேன். அப்ப இது டைட்டேனியம் AeCl3 இப்படி ஃபார்ம் ஆகும் கேட்டலிஸ்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் வி கால்ஸ் a transistor state, TS ன்னு சொல்றோம், transistor state. ஓகே, அப்ப இந்த நியூக்ளியோபிலிக் அடிஷன் நடக்கிறதுக்கு இந்த கேட்டலிஸ்ட் சப்போர்ட் பண்ணுது. ஆல்டிகைடையும் இந்த சிலைலீனால் ஈத்தர்லையும் இந்த ஃபார்மேஷன் நடக்கிறதுக்கு. அப்புறம் ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்கன்னா, இந்த டைட்டேனியம் இருக்கு இல்லையா, ஸோ டைட்டேனியம் ட்ரைக்ளோரோ அது ஹைட்ராலிஸ் பண்ணீங்கன்னா OH இது போயிடும், அந்த பாண்டு போயிடும். அப்போ அங்கே H மட்டும் ஆட் ஆகும். ஓகேவா, ஸோ தட்ஸ் கேட்டியம் டபுள் பாண்ட் O. ஸோ இந்த O இருக்கிறது OH. Okay, so this is the we call it Mukayama aldol. It's aldol like product. It's not aldol like product. Aldol like product. Okay, this. Okay, இது கார்பன் நியூ கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. ஸோ ஆல்டிகைட்ல என்ன இருந்துச்சு பாருங்க, இந்த போர்ஷன் வந்து ஆல்டிகைடு CH3 CH2 CHO, இந்த போர்ஷன் வந்து ஆல்டிகைட். ஸோ திஸ் இஸ் an ஆல்டிகைட் போர்ட். இந்த மீதி இருக்கிறது வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய வினைல் ஈத்தருடைய ப்ராடக்ட். அப்போ திஸ் இஸ் a நியூ CC பாண்ட். நியூ CC பாண்ட். ஓகே, இப்போ சப்போஸ் இந்த கேஸ்ல இந்த ரியாக்ஷன்ல நீங்க பென்சால்டிகைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா PHCHO பென்சால்டிகைடு என்ன பண்ணணும்? ஸோ யூ ஹேவ் டு ரைட் ரிமைனிங் எல்லாமே சேம். ரிமைனிங் சேம். ஓகே, OH போடணும். ஓகே, அவ்வளவுதான். மீதி இருக்கிறது பென்சால்டிகைடுனா ஃபெனைல், அவ்வளவுதான். ஓகே, திஸ் இஸ் a நியூ CC பாண்ட். நியூ CC பாண்ட். ஓகே, ஸோ இந்த பக்கம் சப்ஸ்டிட்யூவன்ட் வினைல் ஈத்தர் இருக்கு. அந்த வினைல் ஈத்தர்ல ஒரு மெத்தில் கம்மியா இருந்துச்சுன்னா ப்ராடக்ட்ல ஒரு மெத்தில் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். ஓகேவா, ஸோ நீங்க செய்ய வேண்டியது ஆக்சிஜன் சிலிக்கன் பாண்டை கீட்டோ குரூப்பா மாத்தணும். ஆக்சிஜன் சிலிக்கன் பாண்டை கீட்டோ குரூப்பா மாத்தணும். வினைல் இருக்கக்கூடிய ஏன்னு கிரீன்ல மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய ஏ இருக்கு இல்லையா, அந்த ஏவோட ஆல்டிகைட் கார்பனை கனெக்ட் பண்ணும். OH இருக்கிறத கனெக்ட் பண்ணும். பாருங்க நான் எழுதுறேன்.
இட்ஸ் அ பி, இட்ஸ் அ பி, இது வந்து ஏ இல்லையா? அப்ப ஏவோட ஆல்டிகேட் கார்பனை நியூ கார்பன், அந்த நியூ கார்பன் கார்பன் பாண்டை கனெக்ட் பண்ணும். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. ஆக்சிஜன் சிலிக்கன் பாண்டை கீட்டோவா குரூப்பா மாத்தணும். வினையில் இருக்கக்கூடிய கார்பன்ல சப்ஸ்டிட்யூயன்ட் இருந்தா மேல சப்ஸ்டிட்யூயன்ட், இல்லைன்னா அப்படியே ஆல்டிகேட் போர்ஷன்ல கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். இட்ஸ் முக்கியமான ரியாக்ஷன். ஸோ இட்ஸ் ஒன்லி ஆல்டால் டைப்பு. ஆல்டால் டைப்ல என்ன டிஃபரன்ஸ்னா ஈத்தர், வினைல் ஈனால் ஈத்தர், அதாவது சிலைல் ஈனால் ஈத்தர். சிலைல் ஈனால் ஈத்தர்னு இருந்துச்சுன்னா விச் இஸ் கால்டு முக்கையாம ரியாக்ஷன்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, தென் so we have some more reaction but start panna late agum. Okay, so we have more than 1 2 and 3 4 5 6 6 plus 3 4. Okay, so nearly 10 naming reaction, 10 more naming reactions irukku. So I may need 2 more classes. Okay, so Monday join பண்ணுங்க. Monday and Monday if possible Tuesday பண்ணலாம். Otherwise Monday and Wednesday முடிஞ்சோம், Monday Tuesday. Okay, so அதுக்குள்ள இந்த இது முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ மீன் டைம்ல உங்களுக்கு ஏற்கனவே ப்ராக்டிஸ் கொஸ்டின் 2 கொடுத்துருக்கேன், ஒர்க் அவுட் பண்ணுங்க. டைம் இருந்தால் டியூஸ்டேல ஏதோ ஒரு டைம்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இது உங்களுக்கு முடிச்சிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் டெஸ்ட் நீங்க பண்றது வந்து டெஸ்ட் நான் அப்லோட் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? ஸோ நீங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, see you on Monday. Yes. நீங்க அப்லோட் பண்ணுங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, Good evening, sir. Sir, good evening, sir. Yes, yes. Good evening, சொல்லுங்க. Sir, new batch test conduct பண்ணீங்களா சார்? என்ன பண்ணலாமா? உங்களுக்கு நேத்தா போர்ஷன் முடிச்சேன் நான். இந்த யூனிட் நேத்தா முடிச்சேன். இன்னும் பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ அவங்களுக்கு பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கும் அனுப்பிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க ஓகே சார், டெஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் கொடுங்க சார். ஓகே. 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 ஓகே சார்.